பிரியமானவர்களே, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. கடந்த நிகழ்ச்சியிலே ஜலப்பிரளயத்திற்கு பின் நோவா பலியிட்டதை குறித்து நாம் வாசித்தோம். தேவனும் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது மட்டுமல்ல, தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கட்டளை கொடுத்தார். ஆதியிலே பூமியில் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுதும் இதே கட்டளையை அவர்களுக்கும் கொடுத்தார். சகல மனிதர்களும் அழிக்கப்பட்டதினாலே அதே கட்டளையை மீண்டும் நோவாவுக்கு கொடுத்தார். தேவன் பண்ணின உடன்படிக்கையின் மற்றும் ஒரு பகுதியிலே மனிதர்களுடைய பாதுகாவலும் மிருகங்களுக்கு மேலாக அவருடைய ஆளுகையையும் பற்றி கூறுகிறது. இதற்கு முந்தைய காலம் வரை மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த உறவானது வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது. மனிதன் மிருகங்களை சாப்பிடுகிறவனாக இல்லை. எல்லா மிருகங்களுமே பழக்கப்பட்ட மிருகங்களாக, வளர்ப்பு மிருகங்களைப் போல மனிதனோடு பழகியது. அதை அடித்து புசிப்பதற்கு எந்த மனிதனுக்கும் மனம் வராது. பூமியிலே ஜலப்பிரளயம் வந்த பிறகும் கூட எல்லா மிருகங்களும் நோவாவின் பேழையினிடத்திலே வந்து சேர்ந்தது. நோவாவை குறித்து அந்த மிருகங்களுக்கு எந்த விதமான அச்சம் இல்லை. ஆனால் இனி மனிதனை குறித்த பயமும் அச்சமும் பூமியிலே உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்றாலும் மனிதனே மிருக உலகத்திற்கும் பொறுப்பாளனாகிறான். மனிதன் மிருகங்களை துன்புறுத்திய சரித்திரங்களை நாம் அறிந்திருக்கிறோம். சில மிருகங்கள் பரிபூரணமாய் அழிந்து போகும் வண்ணமாக மனிதன் முயற்சித்திருக்கிறான். அநேக தேசங்களிலே அரசாங்கம் தலையிடாமல் இருந்திருக்கும் என்றால் எத்தனையோ திமிங்கலங்களும் காட்டு எருமைகளும் யானைகளும் புலிகளும் கூட அழிக்கப்பட்டிருக்கும். இப்படி மிருகங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மிக அவசியமானது. ஏனென்றால் மனிதன்தான் அவர்களுக்கு பொறுப்பாளனாக தேவனால் வைக்கப்பட்டிருக்கிறான். எத்தனையோ தேசங்களிலே அநேக நல்ல மிருகங்கள் பரிபூர்ணமாய் அழிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் கொடூரமான ஒருவனாய் இருக்கிறான். மனிதனிடத்தில் இருந்து ஒரு மிருகத்தை காப்பாற்ற ஒரு அரசாங்கம் தேவையானதாய் இருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இப்பொழுது தேவனாய கர்த்தர் ஒரு புதிய உணவை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்னதாக தாவரங்களிலிருந்து கிடைத்த உணவுப் பொருட்களை மனிதன் உண்டான். இப்பொழுது மிருகங்களையும் உட்கொள்ளலாம் என்று நோவாவுக்கு கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது தேவன் மனிதன் இறைச்சியை சாப்பிடும்படியாக அனுமதிக்கிறார். என்றாலும் அடுத்த வசனம் பாருங்கள். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். அதாவது இரத்தத்தை மனிதன் உட்கொள்ளக்கூடாது. இரத்தமானது தரையிலே சிந்தப்பட்டு விட வேண்டும். ஏனென்றால் இரத்தம் ஜீவனை குறித்து பேசுகிறது. அதிக நேரம் அதை வதைக்காமல் உடனடியாக அதன் இரத்தம் தரையிலே பாய்ந்து அது மரிக்கும்படியாக மட்டுமே அது கொல்லப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். வசனம் 5 பாருங்கள். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியமாயிருக்கிறது. என்றாலும் ஒரு தேசத்தின் எல்லை பகுதியிலே வாழாதவர்களுக்கு இது அத்தனை கருத்துள்ள வாக்கியமாக தெரியாது. என்றாலும் சில மிருகங்கள் வியாதிகளை பரப்புவதனாலே அவற்றை பரிபூர்ணமாக அழிக்கவும் செயல்படுகிறோம். ஏனென்றால் உண்மையாகவே அது மனிதனுக்கு கேடு விளைவிக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் 5வது வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. இங்கே தேவன் அரசாங்கத்திற்கான ஒரு சட்டத்தையும் மனிதனை பாதுகாப்பதற்கான ஒரு விதியையும் நியமிக்கிறார்.
மற்றவர்களை கொலை செய்கிறவனை தண்டிக்கும்படியான அனுமதியை தேவன் அரசாங்கத்திற்கு கொடுக்கிறார். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே இந்த சமுதாயமானது இந்த தேவ சத்தியங்களை விட்டு வெகு தொலைவிற்கு சென்று விட்டது என்று சொல்ல வேண்டும். வேதத்தின் அடிப்படையிலான ஜனங்கள் இப்பொழுது இல்லை. வேத வசனங்களை குறித்த எந்த அறிவும் இல்லாதவர்களாகத்தான் அநேகர் இருக்கிறார்கள். இதன் விளைவாகத்தான் நீதிபதிகளோ வழக்கறிஞர்களோ அரசாங்கத்தின் தலைவர்களோ யாருமே கொலை செய்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற தண்டனையை தவிர்க்க விரும்புகிறார்கள். அநேக வழக்குகளிலே இப்படிப்பட்ட காரியங்களிலே வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இதன் விளைவாகவே இன்றைக்கு உலகத்திலே கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் பெருகிக் கொண்டே செல்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இப்படி கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையிலே சரியா என்று கேட்கலாம். ஆம் அருமையானவர்களே, இதுதான் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. மற்றும் ஒரு மனிதனின் ஜீவனை எடுத்துக்கொண்டவனுடைய ஜீவனை அரசாங்கம் எடுப்பது அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். ஏனென்றால் மனிதனுடைய ஜீவன் முக்கியமானது, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே தேவன் இந்த கட்டளையை மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால்தான் மனிதனுக்குள்ளே ஒரு பய உணர்வு இருக்கும், மனிதனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். இதுவே தேவனுடைய கட்டளை. அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே செய்தித்தாட்களிலே எத்தனை செய்திகளை நாம் கவனிக்கிறோம் இல்லையா? வீட்டிலே தனியே இருந்த எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை அற்பமான காரியங்களுக்கு அண்ணனை தம்பியும் தம்பியை அண்ணனையும் இப்படி குடும்பத்திற்குள்ளேயே ஒருவரை ஒருவர் கொலை செய்திருக்கிறார்கள். இன்று நமது வீடுகளோ தெருக்களோ நமக்கு பாதுகாப்பானதாக இல்லை. இப்படி மனிதர்கள் கொலை செய்வதற்கான காரணம், கொலை செய்கிறவன் கொலை செய்யப்படுவான் என்ற வேத வசனத்தின் நீதி கடைபிடிக்கப்படாததால் தொடர்ந்து இவை பெருகிக் கொண்டே இருக்கிறது. யாரையாவது கொலை செய்தால் அவனும் கொலை செய்யப்படுவான் என்பதை ஒரு மனிதன் அறிந்திருப்பான் என்றால், யாரை கொலை செய்யும் முன்னரும் பல முறை அவன் சிந்திப்பான். சரி, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். இது முதல் வசனத்திலே அவர் சொன்ன அதே வாக்கியத்தை மீண்டுமாக சொல்கிறார். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து 8 முதல் 10 வசனங்களை பாருங்கள். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இப்படி கூறுவதனாலே இந்த உலகத்திலே பிறக்கப் போகிற எல்லா மனிதர்களோடும் மிருக ஜீவன்களோடும் தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார் என்பதை நாம் அறிகிறோம். அருமையான சகோதரனை, சகோதரியே, வரப்போகும் ஒரு காலத்திலே சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயும், ஒன்றாக படுத்துக்கொள்ளும், ஒன்றே ஒன்று அது அழிக்காது என்பதை ஏசாயா கூறியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்திலேயும் சகல சிருஷ்டியும் இக்காலத்திலே வேதனையின் வழியாகவே கடந்து வருகிறது என்பதையும் புதிய ஒரு காலத்திற்காக எதிர்நோக்கி இருக்கிறது என்பதையும் கூறியிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வரும் வரை தேவன் இங்கே மனிதனோடும் மிருகங்களோடும் ஏற்படுத்திய இந்த உடன்படிக்கை தான் நிலவி வரும். இந்த உடன்படிக்கை நோவாவோடும் அவனுடைய சந்ததியோடும் சகல சிருஷ்டியோடும் தேவன் செய்த ஒரு உடன்படிக்கை. வசனம் 11 பாருங்கள். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். இது கர்த்தருடைய வாக்குறுதி. இங்கே அவர் சொல்வது என்ன? இனி இந்த பூமியை ஒருபொழுதும் தான் வெள்ளத்தினாலே அழிக்கப் போவதில்லை என்று கூறுகிறார். அடுத்த முறை தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் பொழுது அக்கினியினாலே அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். இதை குறித்து நாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு
தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில வசனங்களிலே இந்த உடன்படிக்கையை ஒரு காட்சியாக நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த உடன்படிக்கையிலேயும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ஒரு சாக்கிரமத்தை போல இது இருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கான வெளிப்படையான அடையாளம். ஆதியாகமம் 9 12-13 வசனங்களை பாருங்கள். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். ஆம் அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் ஜலத்தினாலே பூமியை அழிக்க மாட்டேன் என்று கொடுத்த வாக்குறுதிக்கு அடையாளமாகவே அவர் வானத்திலே வானவில்லை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறை நாம் அதை பார்க்கும் பொழுதும் ஆண்டவர் மனிதனோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்த முறை இந்த பூமியை அக்கினியினாலே அவர் அழிக்கப் போகிறார் என்பதை குறித்த எச்சரிப்பின் சத்தமாகவும் அது இருக்கட்டும். வசனங்கள் 14-16 வரை பாருங்கள். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அன்பானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்வதை கவனித்தீர்களா? நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று சொல்லவில்லை, அவரே அதை பார்த்து அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இது தேவனுக்கும் ஜீவனுள்ள மனிதர்களாகிய நமக்கும் மிருகங்களுக்கும் இடையிலே தேவன் செய்த ஒரு உடன்படிக்கை. ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வானவில்லை நாம் வானத்திலே பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனும் அதை பார்க்கிறார். நம்மோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார் என்று நாம் நினைத்து நம்மை நாமே உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆதியாகமம் 9 வசனத்தை பார்ப்போம். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். இது தேவனுடைய உடன்படிக்கை. இது நோவாவோடே மாத்திரமல்ல, பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் தேவனுக்கும் இடையிலான உடன்படிக்கை. வானவில் ஒரு சாக்கிரமத்தை போல உள்ளான ஒரு வாக்குறுதிக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம். பஸ்கா பண்டிகையின் விருந்து, வெண்கல சர்ப்பம், கிதியோனின் தோல், இந்நாட்களிலே நாம் பார்ப்பது போல ஞான ஸ்நானம், கர்த்தருடைய போஜனம், இவை எல்லாமே அடையாளங்களாயிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னணியத்திலே ஒரு உள்ளான அர்த்தம் உண்டு. டாக்டர் ஜோஹன் பீட்டர் என்பவர் ஒருமுறை கூறும் பொழுது, தேவனுடைய கிருபையின் கண்களும் நமது விசுவாச கண்களும் சாக்கிரமந்தில் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது என்று எழுதியிருக்கிறார். எத்தனை அருமையான வார்த்தைகள் இல்லையா? மீண்டும் கூறுகிறேன், கவனியுங்கள். தேவனுடைய கிருபையின் கண்களும் நமது விசுவாச கண்களும் சாக்கிரமந்தில் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே, நாமும் வானவில்லை நோக்கி பார்க்கும் பொழுது அதுதான் நடைபெறுகிறது. விசுவாசமானது அந்த அடையாளத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்கிறது. வார்த்தையும் அடையாளமும் ஒன்றோடொன்று இணைந்து செல்கிறதா இருக்கிறது. வாக்குத்தத்தத்திலே விசுவாசம் இல்லை என்றால் அடையாளத்திலே உறுதிப்பாடு இல்லை. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், அதோடு கூட ஒரு அடையாளத்தையும் அவர் தருகிறார். அந்த வானவில்லானது நோவாவின் பலிபீடத்திற்கு தேவன் கொடுத்த விடை என்று சொல்லலாம். இங்கே தேவன் என்ன சொல்கிறார்? நான் நினைவிலே வைத்திருப்பேன், நான் அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். நம்மிலே கூட பலர் வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் நோவாவையும் தேவன் செய்த உடன்படிக்கையையும் நினைவு கூறுகிறோம் என்று நம்புகிறேன். இதுவரை நீங்கள் அதை எண்ணாத ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருப்பீர்கள் என்றால், இனிமேல் வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவன் நோவாவுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி, அந்த உடன்படிக்கை உங்களுக்கும் நினைவிற்கு வரும். அருமையானவர்களே,
இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே வருகிற காரியம் நம்மை துக்கப்படுத்தும் ஒரு காரியமாயிருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. ஜல பிரளயத்திலே எல்லா பாவிகளும் மரித்த பின்னர் மனிதன் பேழையை விட்டு வெளியே வந்த பொழுது அங்கே பாவமே இல்லை என்ற அர்த்தமா? கவனியங்கள், என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். காம் கானானுக்கு தகப்பன் என்று ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 2 காரணங்களை சொல்லலாம். 2வது காரணத்தை சற்றே பின்னர் பார்ப்போம். ஒரு காரணத்தை இப்பொழுது சொல்கிறேன். இந்த சரித்திரத்தை எல்லாம் மோசே எழுதிய பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த கானானியர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர்கள் அறிந்த பொழுது அது அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதாக இருந்தது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களை பாருங்கள். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அருமையானவர்களே, இங்கே நோவாவின் பாவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோவாவின் இந்த செயலை குறித்து எத்தனையோ வியாக்கியானர்கள் விளக்கம் கொடுக்க முன்வந்தாலும் பாவம் பாவம்தான். சிலர் கூறும் விளக்கம் என்னவென்றால், யாருக்கும் இந்த திராட்சரசத்தின் போதையை குறித்து தெரியாது, எனவே அதை அறியாதவனாகத்தான் நோவா குடித்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜலப்பிரளயத்திற்கு முன்னர் குடிப்பது பாவம் என்று எந்த இடத்திலேயும் சொல்லப்படவில்லை. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், ஜலப்பிரளயத்திற்கு முன்பு பூமியை சுற்றி ஒரு பனிக்கட்டியாலான மெல்லிய வட்டம் இருந்தது. அதன் வழியாக சூரிய ஒளி ஊடுருவி வந்தபடியினால் வெள்ளத்திற்கு முந்தைய காலங்களிலே திராட்சை ரசமானது புளிக்காமல் இருந்தது. இப்பொழுது அந்த வளையம் இல்லாதபடினாலே ரசம் புளித்ததினாலே தான் நோவா இவ்வாறு படுத்திருந்தார் என்று கூறுகிறார்கள். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, உலகத்தின் புதிய ஆரம்பமாக இது இருந்தாலும் அது பழைய பாவமாகவே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அது மட்டுமல்ல, பெரிய ஒரு கேள்விக்கு விடையாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, வேத புத்தகத்தின் ஒரு சிறப்பு என்னவென்றால், நல்ல மனிதர்களுடைய நல்ல பகுதிகளை மட்டுமல்ல, நல்ல மனிதர்களுடைய பலவீனங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நோவா ஒரு விசேஷித்த மனிதன் என்பதை நாம் வேத புத்தகத்திலே பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நமது உள்ளம் வேதனைப்படுகிறது. உயர்ந்த நிலையிலே இருந்த ஒரு மனிதன் இப்படி ஆகலாமா என்று எண்ண தோன்றுகிறது. நோவாவுடைய தகப்பனாரும் விவசாயம்தான் செய்தார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், லாமேக்கு பயிரிடுகிறவனாகவே இருக்கிறார். ஆனால் இங்கே நோவா திராட்சரசம் குடித்து செய்வதறியாது படுத்து கிடக்கிறார். கடவுளை அறியாமல் பாவத்திலே வாழ்ந்த மக்கள் ஜலப்பிரளயத்திலே கதறி கதறி மரித்ததை பார்த்த நோவா பாவத்திலே விழுந்து போனார். அருமையான சகோதரனை, சகோதரியே, இது மதி மயங்கச் செய்யும் என்பதை அறியாமல் அவர் குடித்து விட்டார் என்று கூறலாம். ஆனால் இன்று எந்த மனிதனும் எந்த பாவத்தையும் அறியாமல் செய்கிறதில்லை. ஒவ்வொரு பாவத்தையும் அவன் அறிந்துதான் துணிந்துதான் செய்கிறான். எந்த பாவமும் திட்டமிட்டு செய்வதுதான். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நாளிலே அதை குறித்து அவன் சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் அதை குறித்து சிந்தித்த அவனது சிந்தனை அவனுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலே இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, உங்கள் வீட்டிலே கூட மதுபானத்திற்கு அடிமையானவர்கள் இருக்கலாம். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். மதுபானமானது தனி மனிதனை மட்டுமல்ல, அது குடும்பத்தையே சீரழிக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகத்திலே திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுப்பிலே இருக்கிறவர்கள் மதியிழந்து போகாமல் உண்மையாய் செயல்பட அவர்கள் மதுபானத்தை தவிர்க்க வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்பதையும் அறியாமல் இருக்கிறீர்களா என்று வேதம் சொல்கிறது. அருமையான சகோதரரே, குடிக்கு அடிமையாயிருந்த எத்தனையோ பேர் நல்ல வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள். உங்களை நம்பியிருக்கும் உங்கள் மனைவியை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கும் அருமையான பிள்ளைகளை சற்றே எண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் அவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும்.
இந்த பாவ பழக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று உண்மையாகவே நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கும் அந்த விடுதலையை தர ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களால் முடியாது என்பதை அவரிடத்திலே ஒத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையையும் விசுவாசியுங்கள். அவருடைய பிள்ளைகள் கொடுக்கும் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரமபிதாவே, குடிக்கு அடிமையாயிருக்கிற சகோதரர்களை குறிப்பாக இப்பொழுது நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். தங்கள் மனைவி, தங்கள் பிள்ளைகள், தங்கள் பெற்றோர்களையும் விட மதுபானத்தை விரும்பி நாடி தேடி செல்லும் எத்தனையோ பேர் உண்டு ஐயா. இப்பொழுதும் தங்களுக்கு அருமையானவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் நீர் கேட்டு இந்த பிரச்சனை உள்ள குடும்பங்களிலே நீர் தலையிட்டு அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உம்முடைய தூய ஆவியின் பலத்தினாலே அவர்களை இடைகட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். குடியினாலே கெட்டுப்போய் சீரழிந்து கொண்டு போகும் குடும்பங்களை நீரே விடுதலை செய்து புதுப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவருடைய குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் காணப்பட தூய ஆவியானவரை துணை செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வாஞ்சியோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நீர் கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.